இந்த கதை ஆனந்த்பூரோடது. ஆனந்த்பூர்ன்ற ஒரு சின்ன ஊர்ல அசோக் அவரோட மனைவி சுனந்தாவோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. சுனந்தா இப்போ கர்ப்பமா இருக்கா. கூடிய சீக்கிரத்திலேயே அவ ஒரு குழந்தையும் பெத்துக்க போறா. எனக்கு பொண்ணுதான் வேணும். எனக்குமே பொண்ணுதான் வேணும். ஒரு மாசத்துக்கு அப்புறம் சுனந்தாக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தது. ஆனா அந்த குழந்தைய பார்த்ததுமே சுனந்தாக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அசோக்கும் சுனந்தாவும் வெள்ளையா இருப்பாங்க. ஆனா அவங்க பொண்ணு கருப்பா இருந்தா. இவ இப்படி கருப்பா எப்படி பிறந்துட்டான்னு புரியவே இல்ல. அட, சிவப்பா இருந்தா கருப்பா இருந்தா என்ன, எல்லாம் கடவுள் செயல். கருப்பா இருந்தாலும் கூட இது நம்மளோட பொண்ணு. நான் எத்தனை ஆசைகளோட இருந்தேன். எனக்கு ஒரு பொன் குழந்தை இருந்தா அவ அழகா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அந்த கடவுளுக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்னு தெரியல. இப்படி கருப்பான பொண்ணை கொடுத்திருக்காரு. நிறுத்துப்பா. குழந்தை கருப்பா பிறந்திருக்குன்னு நீ தெய்வத்தை திட்டாத. எப்படி இருந்தாலும் இது நம்மளோட பொண்ணு, என்னோட அன்பான பொண்ணு. நம்ம பொண்ணு பேரு பத்மா. அசோக் நிறத்தை பத்தி கவலைப்படவே இல்ல. ஆனா சுனந்தாக்கு கருப்புனாலே பிடிக்காது. இதனால சுனந்தா பத்மாவை சரியாவே பாத்துக்கல. அம்மா, எனக்கு அந்த வெள்ளை கலர் ஃப்ராக் வேணும். எதுக்குடி? நீ இவ்ளோ கருப்பா இருக்க, உனக்கு வெள்ளை கலர் ஃப்ராக் வேணுமா? அந்த ஃப்ராக்க போட்டுக்கிட்டதும் நீ இன்னும் கருப்பா தெரிவ. சுனந்தா, என்ன இது? அவ கருப்பா இருக்கா, அதுல அவளுடைய தப்பு என்ன இருக்கு? எல்லா தப்புமே என்னோட தான் இல்ல, நான் இவளை பெற்றிருக்கேன்ல. சுனந்தாவோட இந்த பேச்ச கேட்டு பத்மா அழ ஆரம்பிச்சுட்டா. அப்போ அசோக் அவளை தூக்கிக்கிட்டு அவளை சமாதானப்படுத்தினாரு. சுனந்தாக்கு பத்மாவை கொஞ்சம் கூட பிடிக்கல. மொத்தத்துல சில வருஷத்துக்கு அப்புறம் சுனந்தாக்கு இப்ப இன்னொரு பொண்ணு பிறந்தது. இந்த பொண்ணு வெள்ளையா இருந்தது. கடைசியில கடவுள் என் பிரார்த்தனையை கேட்டுட்டாரு. பாத்தீங்களா எவ்வளவு வெள்ளையா இருக்கா பாருங்க. அதெல்லாம் சரி, ஆனா உடம்போட நிறத்தை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடுத்தி பார்க்க கூடாது. நான் என்னவோ பத்மாவோட மாற்றம் தாயின்ற மாதிரி பேசுறீங்க. நான் ஒன்னு உனக்கு அப்படியெல்லாம் சொல்லவே இல்ல. எனக்கு எல்லாம் புரியுங்க. உன்கிட்ட பேசுறது தப்புப்பா. அசோக் அந்த குழந்தைய தூக்கினாரு. அடடடா செல்லக்குட்டி, அழாத அழாத. அவளை எனக்கு கொடுங்க. இது என்னோட செல்லம். நான் தான் இவளுக்கு பேர் வைப்பேன். இவ வெள்ளையா இருக்கா, அதனால இவளோட பேரு கௌரி. நல்ல பேரு. கௌரி பிறந்ததுக்கு அப்புறம் சுனந்தா பத்மாவை சரியாவே கவனிக்கல. பாவம், அந்த பொண்ணு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்தது. என்ன ஆச்சுப்பா? எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? அம்மா என்ன திட்டினாங்க. ஒன்னும் பரவாயில்ல. சரி சரி, நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல. என்ன, சாயங்காலம் 5 மணி ஆயிருச்சு, இன்னும் நீ சாப்பாடு சாப்பிடலையா? அம்மா கௌரிய தூங்க வச்சதுக்கு அப்புறம் எனக்கு சாப்பாடு தரேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க இது வரைக்கும் வரவே இல்ல. சுனந்தா ரொம்பவே பாரபட்சம் பாக்குறான்ட்டு அசோக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு. இவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. இனிமே பத்மாவை நான் தான் நல்லபடியா பாத்துக்கணும். அப்புறம் அன்னில இருந்து அசோக் தான் பத்மாவை பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு பத்மாக்கு சாப்பாடை ஊட்டுவாரு. அப்புறம் ஸ்கூல்லயும் விடுவாரு. இதனால அப்பா பொண்ணோட பந்தம் ரொம்பவே பலமாயிடுச்சு. 10 வருஷம் கடந்துச்சு. இப்போ கௌரிக்கு 10 வயசு, பத்மாக்கு 15 வயசு. கௌரியோட ரிசல்ட் வந்தது. அவ ஃபெயில் ஆயிருந்தா. இதனால அசோக் ரொம்பவே கோவப்பட்டாரு. கௌரி, இதெல்லாம் மார்க்ஸா? தமிழ்ல 2, மேத்ல 4, சயின்ஸ்ல 5. உன்னோட அக்கா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரா, ஆனா நீ பாஸ் கூட ஆகல. வெக்கமால உனக்கு? அசோக் கௌரிய திட்டிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சுனந்தா வந்தா. தயவு செஞ்சு இந்த கருப்பியோட கம்பேர் பண்ணி என் பொண்ணு திட்டாதீங்க. இப்ப என்னாச்சு? மார்க் தானே கம்மியா வந்திருக்கு. சுனந்தா, இது உனக்கு சாதாரணமா தெரியுதா? இவ ஃபெயில் ஆனா ஜனங்க நம்மள பார்த்து சிரிப்பாங்க. இப்ப மட்டும் உலகம் சிரிக்கலையா? கருப்பியோட அம்மான்னு சொல்லி என்ன கேலி பண்ணிட்டு இருக்காங்க. கருப்பா பிறந்தது அவளோட சாபம். நீ கருப்பு நிறத்தை மட்டும் பாத்துக்கிட்டே இருக்க, ஆனா அவளோட டேலண்ட் எல்லாம் நீ பாக்குறதே இல்ல. அப்புறம் கௌரி எல்லா சப்ஜெக்ட்ல ஃபெயில். அதெல்லாம் பார்க்க மாட்டியா? தினமும் கௌரிய மட்டும்தான் நல்லபடியா பாத்துக்கிறது. அப்படியே கொஞ்சம் படிக்க சொல்லல. என் பொண்ண நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க பத்மாவை பாத்துக்கோங்க. இன்னும் சில வருஷத்துல அவளுக்கு கல்யாண வயசும் வந்துரும். இவ கருப்பா இருக்கான்றதுனால இவளுக்கு நிறைய வரதட்சணையும் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்க முதல்ல வரதட்சணை காசை சேர்த்து வைங்க. உன்கிட்ட எல்லாம் என்னால பேசவே முடியாது. அவங்க அம்மா இப்படி தாழ்த்தி பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் பத்மாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவங்க அம்மா மட்டுமே இல்ல, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கூட அவளை கருப்பி கருப்பின்னு கேலி செஞ்சிட்டு இருந்தாங்க.
இதனால அவ ஃப்ரெண்ட்ஸை விட படிப்பு மேல நிறைய கவனத்தை செலுத்தினா. அவ அவளோட ஊர்ல ரொம்ப இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்டா இருந்தா. அவ அவளோட 10ஆம் கிளாஸ்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தா. அசோக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவருக்கு அவர் பொண்ணு மேல பெருமையா இருந்துச்சு. இப்படியே சில வருஷம் கடந்தது. பத்மா இப்போ ஐஏஎஸ்காக படிச்சிட்டு இருக்கா. இது வரைக்கும் 20 பேரு பத்மாவை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இவளுக்கு கல்யாணமே நடக்காது போல. என் கௌரிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. நாம முதல்ல அவளோட கல்யாணம் ஏன் பண்ணக்கூடாது? அசோக் பத்மாவை பார்த்தாரு. பத்மா ஐஏஎஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். உனக்கு எது சரியா படுதோ அத பண்ணு. கௌரி பாக்குறதுக்கு அழகா இருந்தா. அதனால அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்துச்சு. சில மாசத்துக்கு அப்புறம் பத்மா ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு போனா. அதுல அவ செலக்டும் ஆயிட்டா. அவ சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா. அங்க பார்த்தா கௌரி வந்திருந்தா. என்னாச்சு? ஏன் நீங்கெல்லாம் சோகமா இருக்கீங்க? என்ன ஆகும்? உன்னோட தங்கச்சிக்கு சாப்பிடுறத தவிர ஏதாச்சும் வேலை தெரியுமா? புகுந்த வீட்டுல வேலை சொல்லிருக்காங்க. ஆனா இந்த மகாராணி கொஞ்சம் கூட யோசிக்காம சண்டை போட்டு வந்திருக்கா. அதுவும் அவளா வரல, அவளோட அத்தை தான் அமுச்சு வச்சிருக்காங்க. சரி சரி, அதெல்லாம் விடு. உன்னோட இன்டர்வியூ என்னாச்சு? நான் செலக்ட் ஆயிட்டேன்பா. நான் கூடி சீக்கிரத்துல இந்த இடத்தோட கலெக்டர் ஆயிடுவேன். நிஜமாவா? என்னோட ஐஏஎஸ் மகளை கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ளைங்க லைன்ல நிப்பாங்க. இத கேட்டு சுனந்தாவும் சந்தோஷப்பட்டா. அவளுக்கு வெக்கமாவும் இருந்தது. ஒரு பக்கம் அவளோட வெள்ளை பொண்ணான கௌரிய அவங்க மாமியார் வீட்ல இருந்து துரத்தி விட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் அவளோட கருப்பு பொண்ணு அவங்களோட குடும்பமானத்தை காப்பாத்திருக்கா. இன்னைக்கு சுனந்தாக்கு புரிய வந்தது, நிறத்துல ஒண்ணுமே இல்லைன்னு. ஒருத்தங்களோட அருகதை அவங்களோட குணங்களை வச்சுதான் இருக்கும். இப்போ பத்மா அவளோட கவர்மெண்ட் வண்டியில வந்துட்டு இருக்கும் போதெல்லாம் அசோக்கும் சுனந்தாக்கும் ரொம்பவே பெருமையா இருந்துட்டு இருக்கும். ஒருவேளை நான் கௌரிய பத்மாவை போலவே வளர்த்திருந்தா அவ இன்னைக்கு பிறந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவ புத்திசாலி. கொஞ்சம் கொஞ்சமா அவ புரிஞ்சுப்பா. சில மாசத்துக்கு அப்புறம் பத்மாக்காக ஒரு போலீஸ் ஆபீசர் சம்பந்தம் வந்தது. பத்மாக்கு பையனை பிடிச்சு போச்சு. அதனால பத்மாக்கும் அந்த பையனுக்கும் ரொம்பவே கனமா கல்யாணம் நடந்துச்சு. பத்மா கருப்பா இருந்தாலுமே அவளை இப்போ யாருமே குறை சொல்ல மாட்டாங்க, கேலியும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவ அந்த ஊருக்கே கலெக்டர் ஆயிட்டா. பத்மா தன்னோட உழைப்பால அவளோட தலையெழுத்தை எழுதிக்கிட்டா. ஒரு கருப்பான பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு யார் சொன்னாங்க? ரொம்பவே அதிர்ஷ்டம் செஞ்சாதான் பத்மா மாதிரியான பொண்ணுங்க கிடைப்பாங்க.